நண்பர்களே, உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒளிந்திருக்கும் 8 ரகசிய செட்டிங்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. போர் அடிக்காது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதே மாதிரி வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு அழகான ஒரு அக்கௌண்ட் இருக்குது, க்ரியேட் பண்ணியிருக்கேன் டெலகிராமில். அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக அங்கே நீங்கள் கேட்ச் பண்ணிடலாம். வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொபைல் செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான மொபைல் செட்டிங் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிற செட்டிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டு அந்த செட்டிங்ஸ் கூட நம்ம போயிடலாம். எனக்கு பிடிச்சமான ப்ரௌசர் பார்த்தீங்கன்னா கூகுளோட க்ரோம் ப்ரௌசர், அதுவும் ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்குது. ஸோ இந்த கூகுளோட க்ரோம் ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும் போது நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு லாகின், அதாவது ஃபோன் நம்பரோ இமெயிலோ யூசர் நேமோ பயன்படுத்தும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம், பாஸ்வேர்டு. ஸோ பாஸ்வேர்டு நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல பாஸ்வேர்டு கொடுப்போம். உதாரணத்துக்கு நான் ஒரு பாஸ்வேர்டை நான் வந்து இந்த ட்விட்டரில் வந்து நான் ஒரு பாஸ்வேர்டை நான் பயன்படுத்துகிறேன். அதை நான் கொடுக்க போகிறது இல்லை. அதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக நான் ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் அதில் ஒரு பாஸ்வேர்டை கொடுக்கும் போது இதில் பாருங்கள், ஜிங்கிற ஒரு எழுத்து வந்து டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டாட் அப்படிங்கிற ஒரு இதுக்கு மாறுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லெட்டரையும் நீங்கள் டைப் பண்ணும்போது அது டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் டாட்டா மாறும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற நபர்கள் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். இதை தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு செட்டிங் இருக்குது. அதாவது நீங்கள் டைப் பண்ணும்போது டைரெக்டாக டாட் தான் விழணும், லெட்டர் டிஸ்பிளே ஆகி அதுக்கப்புறம் டாட்டா மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம டைரெக்டாக உங்கள் மொபைலோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். செட்டிங்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் 10 இருந்தால் கவலையே இல்லை. ஆண்ட்ராய்ட் 10 தான் நம்ம முழுக்க எல்லா செட்டிங்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போகிறோம். போனதுக்கப்புறம் இதாங்க ஃபோனோட செட்டிங்ஸ். இதில் பயோமெட்ரிக் அண்ட் செக்யூரிட்டி இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் அதர் செக்யூரிட்டி செட்டிங்ஸ் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேக் பாஸ்வேர்ட்ஸ் விசிபிள், இது வந்து உங்கள் ஃபோனில் ஆனில் இருந்துச்சுன்னா இதை ஜஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே என்ன செய்யுங்க, டேரெக்டாக என்ன செய்யுங்க, க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிருப்பீங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லெட்டரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது லெட்டர் டிஸ்பிளே ஆகுது, டேரெக்டாக டாட் தான் டிஸ்பிளே ஆகும். இங்கே பாருங்க எப்படி. ஸோ உங்கள் ஃபோனில் உள்ள செட்டிங்ஸில் அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி டாட்லேயே உங்களுக்கு உங்கள் பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈஸியாக நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போயிடலாம். மற்றவங்களும் உங்களுடைய பாஸ்வேர்டை பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு அருமையான செட்டிங். நண்பர்களை, ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற மொபைல் செட்டிங்ஸ் ஒரு அருமையான ஒரு செட்டிங். உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லாக் ஸ்க்ரீன். அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணதுக்கப்புறம் செக்யூர் லாக் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணும்போது உங்கள் ஃபோனோட அந்த பேட்டர்ன் இருக்கு, லாக் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்பிளே ஆகும். ஸோ செக்யூரிட்டி இஷ்யூனால வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் டேரெக்டாக நான் போகிறேன். இப்போ நான் டேப் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூர் லாக் செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டோம். லாக் ஆட்டோமேட்டிக்கலி, லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட் கீ, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இதில் லாக் ஆட்டோமேட்டிக்கலி, இது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, இமீடியட்லி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட் கீ, அதாவது உங்கள் ஃபோனோட சைடில் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபோனை லாக் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த செட்டிங் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா உங்கள் ஃபோன் வந்து லாக் ஆகாது. அது என்ன செட்டிங் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நண்பர்களே, இதுதான் அந்த செட்டிங், ஸ்மார்ட் லாக். இதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனோட பேட்டர்ன் லாக் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் அன்லாக் பண்ணிக்கோங்க. இதில் ஆன் பாடி டிடெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபோனோட அந்த லாக் சிஸ்டம் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்கலி லாக் ஆகாது. ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக்கில் போவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எல்லாம் செட் பண்ணியாச்சு. லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட் கீ, இதையும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபில் இருந்துச்சுன்னா இப்போ உங்கள் ஃபோனோட சைட் கீயை நீங்கள் அப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா பாருங்கள், ட்ரா அன்லாக் பேட்டர்ன், உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் ஸ்மார்ட் லாக் வந்து எனாபிளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு செட்டிங்ஸ் ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்மார்ட் லாக்கை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது குறிப்பாக உங்கள் ஃபோனோட சைட் கீ. மூணாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, லாக் ஆட்டோமேட்டிக்கலி, லாக் இன்ஸ்டன்ட்லி வித் சைட், இந்த ரெண்டு விஷயத்தை பார்த்துருப்பீங்க. மூணாவது நம்ம பார்க்க போகிறது அதே வரிசையில் லாக் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இது வந்து ஆஃபில் இருந்தால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இந்த நெட்வொர்க்கு பார்த்தீங்களா, நெட்வொர்க்கை வந்து ஈஸியாக உங்கள் ஃபோனை திருடினவங்க ஆஃப் பண்ணிட முடியும். ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இதை அப்படியே லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எஸ்கேப் கொடுத்துருங்க. எஸ்கேப் கொடுத்துட்டு மறுபடியும் லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு மறுபடியும் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது நீங்கள் இந்த
இதை ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணால் உங்கள் ஃபோனோட பேட்டர்ன் லாக்கை வந்து டிஸ்பிளே காட்டும் அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லாக் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டியை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணாமல் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா வைஃபை மொபைல் டேட்டா cannot be turned off while your phone is locked, making your phone easier to locate and protect if it is lost or stolen. உங்கள் ஃபோனை தொலைச்சாலோ இல்லை திருடப்பட்டாலோ இந்த செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோனை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. பட் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபோனை ட்ரேஸ் பண்ண முடியும். அதாவது அந்த ஃபோனில் சிம் இருக்கிற வரைக்கும். சிம் எடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நாலாவது நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் இதில் அப்படியே பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா டச் சென்சிட்டிவிட்டி, இது வந்து ஆஃப்ல இருந்தால் ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. செமையாக ஒர்க் ஆகுதுல. இந்த பாருங்க உங்கள் ஸ்க்ரீனை டச் பண்ண எவ்வளோ வேகமாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி அந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐந்தாவது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஒரு செமையான செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பகுதியில் போனோம்னா டிவைஸ் கேர், அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட், அதில் நீங்கள் டேப் பண்ணுங்க. ஆட்டோ ஆப்டிமைசேஷன், அதை நீங்கள் எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணிட்டு அதில் நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இதுதான் டைமை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு பிடிச்சமான டைமை செட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆப்ஸ் டு ஃப்ரீ அப் மெமரி, இதையும் ஆஃபில் இருந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அந்த டயத்தில் உங்களுக்கு ஆப்டிமேஷன் நடக்கும். அதாவது உங்கள் ஃபோனில் அந்த ஃப்ரீ ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணி நல்லா வேகமாக வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஆட்டோ ஆப்டிமைசேஷன். அடுத்து 7வது வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட், அதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு 2 வாட்டி ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மண்டே, ஃப்ரைடே, அப்புறம் நீங்கள் டைமை சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ அந்த டயத்தில் வாரத்தில் 2 நாள் வந்து உங்கள் ஃபோனை வந்து ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆகி அந்த தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும். அதனால் வந்து உங்கள் ஃபோனை வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒரு அருமையான ஒரு செட்டிங் பயன்படுத்தலாம் இருக்கும் அப்படின்னா. யுவர் ஃபோன் வில் ஒன்லி ரீஸ்டார்ட் வென், அதாவது எப்போ ரீஸ்டார்ட் ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் போது உங்கள் ஃபோன் வந்து ஆட்டோ ரீஸ்டார்ட் ஆகும்ன்றாங்க. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. 7வது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஒரு அருமையான ஒரு செட்டிங்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவைஸ் கேர் அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேட்டரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் பவர் மேனேஜ்மெண்ட், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இதில் அடாப்டிவ் பேட்டரின்னு இருக்கும். இது ஆஃபில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, லிமிட் பேட்டரி யூசேஜ் ஃபார் ஆப்ஸ் தட் யூ டோன்ட் யூஸ் ஆஃபன், அதாவது நீங்கள் பயன்படுத்தாத ஆப்ஸ்க்கு வந்து அதிகமான பேட்டரி வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா அதை லிமிட் பண்ணும். அதுக்கு தான் இந்த செட்டிங். ஜஸ்ட் இது வந்து இதை ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டீங்கன்னா பயன்படுத்தாத ஆப்புக்கு வந்து அதோட பேட்டரியோட யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்காக ஸோ இது மூலமா உங்களுடைய ஃபோனோட பேட்டரியை வந்து இன்னும் அதிக நேரம் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. பயன்படுத்தி பாருங்க. 8வது நம்ம பார்க்க போகிற செட்டிங்ஸ் ஒரு அருமையான செட்டிங்ஸ். அது என்னன்னா, உங்களுடைய ஃபோனோட பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன் இருக்கும், பேக் பட்டன் இருக்கும். ரீசெண்டாக என்னெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரீசெண்ட் கீயை நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஒரு 4 ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் அந்த பேட்டரி யூசேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டாப் ரைட்டில் 3 டாட் இருக்குது, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிவிட்டு நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் ஆப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை ஜஸ்ட் இதை ஆஃப் பண்ணுங்கள். ஆனில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்கில் போங்க, பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த ஆப்ஸ் டிஸ்பிளே ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனோட பேட்டரியோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். தேவையில்லாத ஆப்ஸை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். சமையல பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த அருமையான மொபைல் செட்டிங்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எது பெஸ்ட்டு, எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற விவரங்களை மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.